எங்க இருந்துச்சோ வந்துச்சோ தெரியலப்பா இந்த மழை. கீழே தண்ணியில கால வைக்கவே நச நசன்ட்டு இருக்கு. எப்பதான் இந்த தரை எல்லாம் காஞ்சி ட்ரை ஆகுமோ தெரியலையா. சீக்கிரமா ட்ரை ஆச்சுன்னா நல்லா இருக்கும் காலக்கள வைக்கிறதுக்கு. எல்லாத்துலயும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா எக்ஸாம் முன்னாடி லீவு. இப்போ நம்ம நல்லா படிக்கணும் தீபி. நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுக்கணும். அப்பதான் அந்த மீனுக்கிட்ட நான் தான் லீடர்ன்ட்டு பெருமையா சொல்லலாம். இது கடவுளா எனக்கு படிக்கிறதுக்கு நேரம் கொடுத்த மாதிரி நினைச்சிருக்கேன். நல்லா படிக்கணும்ப்பா. ஆமா ஆமா ஒண்ணு பண்ணலாம். இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, நல்லா தூங்க வேணா செய்யலாம், ஆனா படிக்கலாம் முடியாது. நீயே பாந்தியா இப்ப நடி வந்த படிக்கணும்னு நினைக்கிறவ இப்படியே உட்கார்ந்து கனவு கண்டுட்டு இருப்ப. உட்கார்ந்து படிக்க வேண்டியன. பூமாரி எல்லாம் பாரு ரூம்ல உட்கார்ந்து படிச்சிட்டு இருக்கா. ஆமா அவ படிச்சிட்டாலும் பெரியது. என்ன தீபி இப்பதானே சொன்னேன் பூமாரியோட நல்ல மார்க் எடுக்கணும்ட்டு. அப்ப உட்கார்ந்து படிச்சா தானடி முடியும். நல்ல மார்க் எடுக்கணும்னு சொன்னேன், அதுக்காண்டி ஒய்யாம படிக்கணும்னா சொன்னேன். இவள திருத்த முடியாது. நேத்து ஒண்ணு பேசுவா, இன்னைக்கு ஒண்ணு பேசுவா. தீபி இந்த பூ பூவா மல்லிகைப்பூ இல்ல ரோஜா மட்டும் கொண்டு வந்திருக்கா. இந்தா இன்னைக்கு இதுதான் பூத்துச்சுட்டு சித்தி தந்தாங்க. இப்பதான் தோட்டத்துக்கு போயிட்டு வந்தாங்க. சரி கொடு. ஏன் பூமாரி எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சிட்டியோ? கரைச்சு குடிச்சிட்டேனா? என்னத்த ஜூஸ் எதுவுமே இல்லையே தீபி. உன்னை விட்டுட்டு குடிச்சிட்டேன்னு நினைக்கிறியோ? ஜூஸே கிடையாது பத்துக்கோ. லூசு நான் பாடத்தை சொன்னேன். எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சிட்டியான்ட்டு. பாடமா? ஆஹா இல்ல இனிமேதான் படிக்கணும். ரெண்டு பாடம் மட்டும் தான் முடிச்சிருக்கேன். ஏ அம்மா அதுக்குள்ளவே 2 முடிச்சிட்டேன். ஒழுங்கா உட்கார்ந்து படிச்சா 2 இல்ல 3 கூட முடிச்சிருக்கலாம் இந்நேரத்துக்கு. ஆமா நான் கூட தான் நேத்து உட்கார்ந்து படிச்சேன். அந்த மழை வரும்ட்டு நான் என்ன கனவா கண்டேன். அது திடீர்னு வந்துதான் என் படிப்பு எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டு. நானெல்லாம் காரணம் கிடையாது படிக்கிறதுக்கு, மழை தான் காரணம் பத்துக்கோ. அதானே யாரு மேலாம் பழிய தூக்கி போடலான்னு பார்த்துட்டே இருந்தேன். உனக்கு மழை கிடைச்சது கடைசியில பழிய தூக்கி போடுறதுக்கு. சித்தி நான் ஒன்னும் பழியெல்லாம் தூக்கி போடல பாத்துக்கோ. உனக்கு இப்ப ஸ்கூல் படிக்கல இப்படி மழை பெஞ்சிச்சுன்னா நீ என்ன உட்காந்து படிச்சுட்டே இருப்ப? இல்ல இல்ல புக்க தூக்கி ஓரமா போட்டுருவோம். பாத்தில புக்க தூக்கி நீ ஓரமா போட்டுருவ. ஆனா நான் என்ன பண்ணேன்னு பாத்தில கையிலயாவது சுமந்துட்டே இருந்தேன் பாத்துக்கோ. எப்படி மழையில நலையவா? அப்படி சொல்லாத. சரி அதெல்லாம் இருக்கட்டும். புக் எல்லாத்தையும் நல்லா காய வச்சியா? ஆமா பின்ன நல்லா காய வச்சிட்டேன்ல. அதுங்க போய் தான் நான் இன்னும் படிக்காம இருக்கேன். இல்லன்னா நான் அப்பவே படிச்சிருப்பேனே. ஆமா அப்பவே படிச்சு எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சிருப்பா தீபி. அஞ்சலி சித்தி எங்க போனீங்க? ஏன் அஞ்சலி எங்கடி போனே? எவ்வளவு நேரமா தேடிட்டே இருக்க. கூப்பிட்டே இருந்தேன், எங்க போனேனே தெரியல. ஏதாவது சாப்பிடறதுக்காக வாங்கிட்டு வர போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லம்மா? ஆமாடி சாப்பிட ஏதாவது வாங்கி வந்து உன் வாயில அமுக்கணும். வெளியே எவ்வளவு வெள்ளம் கிடக்குன்னு பாத்தீல. அப்போ வேற எதுக்கு போனியா நீ? சும்மா போயிட்டு வரதுக்கு தான் போனியா? இதுக்கு நீ பேசாம வீட்ல இருந்திருக்கலாமே. இது அஞ்சலி இது என்னடி? பார்த்தா தெரியலையா பூமாரி? இது நகை நல்லா இருக்கா? ஆமா நகை. எம்மா இது நீ எங்க போய் எடுத்துட்டு வர? வெளிய ஃபுல்லா வெள்ளமால கிடக்கு. இது நான் போய் எடுத்துட்டு வரல, உங்க அப்பா வாங்கிட்டு வந்து வச்சிருந்தாரு. சரி மேலே இருக்கு, அப்புறமா எப்பமாச்சும் தந்தரலான்ட்டு பார்த்துட்டே இருந்தேன் பாத்துக்கோ. ஞாபகமே இல்ல. அன்னைக்கு நீங்க கேட்டீங்கல்ல இந்த மாதிரி கவரிங்ல செட் மாதிரி வேணும் நாங்க ஸ்கூலுக்கு போட்டு போகணும்ட்டு, அப்ப வாங்கிட்டு வந்தது. ஏய் அம்மா அது நாங்க கேட்டு 2 வாரத்துக்கு கூட இருக்குமே சித்தி. இப்போ வாங்கிட்டு வந்திருக்காங்க. இப்போ வாங்கிட்டு வரல பூமாரி, அப்ப வாங்கிட்டு வந்ததுதான். இவதான் நம்ம கிட்ட யார்கிட்டயும் சொல்லாம இருந்திருக்கா. ஓ அப்படியா? யாரு வாங்கிட்டு வந்தா? சித்தப்பாவா? வேற யாரு வாங்கிட்டு வருவா? ஆமா பூமாரி உங்க சித்தப்பா தான் வாங்கிட்டு வந்தாரு. எனக்கு தர்றதுக்கு ஞாபகத்திலே இல்ல பாத்துக்கோ. நேத்து மழை எல்லாம் வந்துச்சுன்ட்டு எல்லாத்தையும் மடிச்சு வச்சேன்னா துணி எல்லாத்தையும். பீர்வலுக்குள்ள இது இருக்க, இத பத்தி நினைச்சே பார்க்கல. சரி அதான் உங்க 2 பேர்கிட்டயும் தரலான்ட்டு வந்தேன். இம்மா பாக்குறதுக்கு அழகு போல இருக்கு. குடு பாப்பா என் கையில. எட்டி உன் குரங்கு கைய வச்சிட்டு சும்மா இரு, பிச்சு எடுத்துறாத. இந்தா இங்கன வச்சி பாரு. இம்மா ஒழுங்கா என் கையில குடுமா, அப்பதான் பார்த்து எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். 2 கலருமே என்ன அழகா இருக்கு. 2மே அழகா இருக்குல தீபி. உனக்கு என்ன பிடிச்சிருக்கு? அதான் என்ன கலர் பிடிச்சிருக்குன்னு யோசிச்சிட்டே இருக்க. எடி தீபி அத பாரு, அந்த ப்ளூ கலர் அழகா இருக்கு, அத எடுத்துக்கோ. எந்த ப்ளூ? இதுவா? ஆமாடி அந்த ப்ளூ தான் நல்லா இருக்கு பாரு, அத எடுத்துக்கோ. பூமாரி உனக்கு என்ன வேணும்? நீ ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டு எனக்கு கொடு. எனக்கு 2 கலருமே நல்லா பிடிச்சிருக்கு. எதுனால பிரச்சனை இல்ல. ஓ அப்படியா? சரி அப்ப நீ ரோஸ் வச்சிருக்கியா? எங்க அம்மா ப்ளூ கலர் அழகா இருக்குன்னாங்கல்ல, ப்ளூ கலரை வேணா நான் வச்சுக்கறேன். எடி பொங்கலுக்கு ஒரு Dress எடுத்தோம்ல, அதுக்கு உனக்கு ப்ளூ நல்ல மேட்ச் ஆகும். பூமாரி உனக்கு வந்து ஸ்கூல்ல ஏதோ ஃபங்க்ஷன் ஒரு ரோஸ் கலர் Dress எடுத்தோம் தெரியுமா? லெஹங்கா. ஆமா சித்தி அந்த லெஹங்கா சூப்பரா இருக்கும்ல, அதானே சொல்றீங்க? ஆமா அதேதான். அதுக்கு இந்த கலர் நல்லா இருக்கும். அப்ப நீ
பாப்போம். இதுலயே தீபி இதுல 1 2 3 4 5 6 7 8 9 கல்ல வந்திருக்கு. ஏய் அம்மா அதுல 9 கல்ல வந்திருக்கு. இதுல வெறும் 6 தான வந்திருக்கு. ஆனா ரெண்டுமே நல்லா தான் இருக்கு. கல்லு மட்டும் தான வித்தியாசம். நல்ல கதை இருக்கு. இத எங்க அம்மா என்ன இது எடுன்னு சொல்லிருக்காங்க. சரியா உள்ள ஆளுதான். ஏடி அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது சரியா? உனக்கு இந்த கலர்ல Dress இருக்குன்னு தான் எடுக்க சொன்னேன். ரொம்ப பேசணும்னு வெச்சுக்கோ வாய் இருக்காது பாத்துக்கோ. ஆமா உன்னை பத்தி நல்லா தெரியும்ல. எனக்கு எப்ப பார்த்தாலும் நல்ல இல்லாதத தரணும்னு தான் நீ நினைப்ப. எனக்கு நல்லா தெரியுமே. ஏடி வாயோட அடிச்சிருவேன் சொல்லிட்டேன். தேவையில்லாம உனக்கு தந்ததும் காணாம என்ன திட்டுவியோ நீ? ஏய் விடு அந்த கலர் நல்லா இருக்கும் தீபி உனக்கு. சித்தி நீ சரியான ஆள் தான் சரியா? பூமாரிக்கு மட்டும் நிறைய கலருக்கு நெக்லஸா எடுத்து கொடுத்துட்டீல. எனக்கு மட்டும் ஒண்ணு இல்லாதது இல்ல. இந்த எனக்கு எதுவுமே வேணாம் சரியா? ரெண்டுமே நீ பூமாரிக்கு கொடுத்துக்கோ. எனக்கு ஒண்ணு வேணாம். எனக்கு நெக்லஸே வேணாம். நான் சும்மா தான் இருக்க போறேன். மொட்டைகளை தான் போட போறேன். இது இப்ப எதுக்கு தேவையில்லாம இப்படி அழுதுட்டு கிடக்குறியா நீ? உனக்கு என்ன இப்போ பூமாரி கையில வச்சிருக்க நெக்லஸா வேணும்? அத வச்சுக்கோ நீ. பூமாரி அத குடுமா. சித்தி ஆனா என்ன பூமாரி அவ அடம் பிடிக்கிறாள்ல அத குடு. கல்லு மட்டும் தான கூட இருக்கு. ப்ளூ கலரும் நல்லா தான் இருக்கு. அத நீ போட்டுக்கோ சரியா? சித்தி அது இல்ல சித்தி. எனக்கு அந்த கலர்ல Dress இல்ல பாத்துக்கோங்க. நான் போட்டுறேன்ல. இது மட்டும் தான் அந்த கலர்ல. தீபி கிட்ட தான் நிறைய இருக்கு. நான் போட்டுற Dress கூட கொஞ்சம் கூட மேட்ச் ஆகல பாத்துக்கோங்களா. பூமாரி எனக்கு புரியுது இல்லங்கல. அவ தான் கேட்ட அடம் பிடிக்கிறாள்ல அத கூட. எல்லாமே நான் அப்படி தான சித்தி கொடுத்திருக்கா. இதையும் குடுன்னு சொன்னா எப்படியா? எனக்கு அந்த நெக்லஸும் வேணாம் எதுவுமே வேணாம் எனக்கு. சரியா போச்சு. இவளும் இந்த நெக்லஸ கையில இருந்து கொடுக்க மாட்டேங்க. அவளும் வாங்காம விட மாட்டேங்க. என்ன பண்றதுடி இப்போ? ஏடி தீபி அழகா இருக்குடி. பாரு சூப்பரா இருக்கு அந்த நெக்லஸ். தேவையில்லாம இது பண்ணிட்டு இருக்காத. அதையே எடுத்துக்கோ. எனக்கு தான் ஒண்ணும் வேணாம்ங்கல்ல. நீயே வச்சுக்கோ போ. இந்தா. என்ன பூமாரி நீயும் இப்படி இருக்க? அவ அடம் பிடிக்கிறான்னு தெரியுதுல கூட. அழுறா பாரு. சரி சித்தி நான் கொடுக்குறேன் சரியா? எனக்கு எதுவுமே வேணாம். எனக்கு அந்த நெக்லஸும் வேணாம். ரெண்டையுமே இவளே வச்சுக்கட்டும். இந்தா தீபி வச்சுக்கோ சரியா? நீயே வச்சுக்கோ. இது அஞ்சலி உன்னதான் அடிக்கணும். இப்ப தேவையாது நெக்லஸ் யார் ஒன்னு எடுத்துட்டு வர சொன்னா? ஆமா இப்படி எல்லாம் நடக்கும் நான் கனவா கண்டேன். இதுங்க ரெண்டும் இப்ப அடிக்காம ஒண்ணு போல இருக்குங்களான்னு பார்த்தேன். புத்திய மாத்தவா முடியும்? எப்படி இருந்தாலும் அப்படியே தான் இருக்குங்க. சித்தி எனக்கு வேணாம் சரியா? எனக்கு நெக்லஸே வேணாம். ஏமாட்டி எப்படி சொல்ற? அவ கையில இருந்து கொத்து புடுங்கி குரங்கு மாதிரி புடிங்கியாச்சுல. வேற என்னவா? எடுத்து போட்டுக்கோ நல்லா. சித்தி சரி அழுவாத. இந்தா வாங்கியாச்சுல வச்சுக்கோ. பூமாரியை நான் சமாதானப்படுத்திக்கிறேன். சித்தி எனக்கு அந்த கலர் பிடிக்கல தெரியுமா? அதுக்கு தான் நான் அப்படி சொன்னேன். கல்லெல்லாம் கூட வந்திருக்குன்ட்டு அப்படி சொல்ல கிடையாது. சரி தீபி இந்தா இதையும் ஏன் விட்டுறீர? அவகிட்ட வேணும்ட்டு வாங்கியாச்சுல. இந்தா வச்சுக்கோ. அவ என்ன தப்பான நினைச்சிருப்பா. ஆமா இல்லன்னா மட்டும் உன்னை ரொம்ப ரைட்டா நினைச்சிருவா. ஏம்மா நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? இடி குரல உயர்த்துன்னு வச்சுக்கோ. மண்டையோட ஒண்ணு வச்சிருவேன். சித்தி இடி அஞ்சலி சும்மா இரு அஞ்சலி. தீபிமா நீ வச்சுக்கோடா. பூமாரியை நான் சமாதானப்படுத்திக்கிறேன். அவகிட்ட ஏற்கனவே பிங்க் கலர்ல பழைய நெக்லஸ் ஒன்று கிடக்கதான் செய்யுது. நீ இதை வச்சுக்கோ சரியா? உன்கிட்ட பிங்க் கலர் இல்லையில பாத்தியா? ஆனா அதுக்கு தான் சொன்னேன். அவகிட்ட முன்னாடியே ஒன்று உண்டு தெரியுமா பிங்க் கலர்ல. ஆமா இவளுக்கு எல்லாம் தெரியும். சரி இந்த வச்சுக்கோ. சித்தி பூமாரி ஒன்னும் சொல்ல மாட்டாள்ல? அதெல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டா சரியா? நீ வச்சுக்கோ. அப்ப அவளுக்கு அந்த கலர் பிடிக்குமா? ஏண்டி பிடிக்காட்டினா உங்களத கொடுக்க போறியா? அதுக்குல்ல காக்கா அதெல்லாம் பிடிக்கும்ங்கல்ல. அவளுக்கு இந்த கலர் பிடிக்கும் சரியா? ஸ்கூல் எப்ப ஸ்டார்ட் பண்றாங்களோ அப்ப ரெண்டு பேரும் ஜோடியா போட்டு போங்க. புரியுதா? சரி அப்ப நீ பூமாரியை சமாதானப்படுத்துவியா? சரி படுத்துறேன்.